அர்ஜுன் ஆபீஸுக்கு ஒரு லேடி வர்றாங்க. லேடி கூட அர்ஜுன் பேசுறாரு. அப்ப அர்ஜுன் கிட்ட சொல்றாங்க, நீங்க தத்தெடுத்திருக்க குழந்தை என்னோடது, அது எனக்கு வேணும் சார்னு கேக்குறாங்க. தயவு செய்து திருப்பி கொடுத்துருங்க அந்த குழந்தைய. அர்ஜுன் சொல்றாரு, நாங்க தத்தெடுத்த குழந்தை உங்களோடது கிடையாது, நீங்க அடாப்ட் பண்ணிருக்க குழந்தை என்னோடதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். அர்ஜுன் சொல்றாரு, நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? அது எங்களோட குழந்தை, எந்த மாற்றமும் கிடையாது. நீங்க கொஞ்சம் வெளியே கிளம்புறீங்களா? குழந்தையோட அம்மா அழுதுகிட்டு அர்ஜுன் ஆபீஸ விட்டு போறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அர்ஜுனும் பார்வதியும் குழந்தைய கூட்டிட்டு கோயிலுக்கு வர்றாங்க. ஃபாலோ பண்ணிட்டு வந்த அந்த குழந்தையோட அம்மா குழந்தை பேரை சொல்றாங்க. குழந்தையும் அந்த லேடி கிட்ட போறாங்க. இந்த லேடி அந்த குழந்தைய கூட்டிக்கிட்டு போறாங்க. அப்ப அர்ஜுன் கிட்டையும் பார்வதி கிட்டையும் என்னோட குழந்தைன்னு சொல்லிட்டு போறாங்க. அர்ஜுன் அந்த குழந்தைய கெஞ்சுறாரு, போகாதம்மா அந்த லேடி கூடன்னு சொல்றாங்க. அதை கண்டுக்காம அந்த லேடி ஸ்ருதிய கூட்டிக்கிட்டே போறாங்க. திடீர்னு பார்த்தா எந்திரிச்சு அர்ஜுன் கத்துறாரு. அப்ப குழந்தையும் எந்திரிக்குது. உன்னைய யாரு கூடயும் அனுப்ப மாட்டேமான்னு ஸ்ருதிய கட்டி பிடிச்சுக்கிறாரு அர்ஜுன். பார்வதியும் எந்திரிச்சிடுறாங்க. இன்று ஜப்பானின் தலைநகரம் டோக்கியோ. நாளை சந்திப்போம்.